வணக்கம். சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. சபரீசன் பதுக்கி வைத்த ரகசிய அறையில் கட்டுக்கட்டாக சிக்கிய பணம். நண்பர்களே, இந்த வீடியோவிற்கு ஒரே ஒரு லைக் மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. திமுகவின் தலைவரும் தமிழக முதல்வருமான ஸ்டாலின் அவர்களது மருமகன் சபரீசன் அவர்கள்தான் திமுக 2021 சட்டசபை தேர்தலில் வெற்றியடைவதற்கு மிக முக்கியமான நபராக இருக்கிறார். தமிழ்நாட்டிலும் சரி, டெல்லியிலும் சரி, இவர்தான் தற்பொழுது ஒட்டுமொத்த கண்ட்ரோலையும் வைத்துள்ளார். அது டிஆர் பாலுவாக இருந்தாலும் சரி, தமிழ்நாட்டில் துரைமுருகனாக இருந்தாலும் சரி, சபரீசனிடம் ஆலோசனை நடத்தாமல் எந்த ஒரு முடிவையும் எடுக்க முடியாது. ஏனென்றால் இது ஸ்டாலின் அவர்களது உத்தரவு. மேலும் யார் எந்த வேட்பாளர் எந்த தொகுதியில் எங்கு பிரச்சாரம் செய்ய வேண்டும், எவ்வளவு செலவு செய்ய வேண்டும், அதில் வெள்ளை பணமாக எவ்வளவு செலவு செய்ய வேண்டும், கருப்பு பணமாக எவ்வளவு செய்ய வேண்டும் என்பதை ஒட்டுமொத்தமாக சபரீசன் அவர்கள்தான் அந்த லிஸ்ட்டையும் தயார் செய்கிறார். மேலும் 5 ஆண்டுகளில் திமுகவின் அமைச்சர்கள் மற்றும் திமுகவின் பினாமிகளிடம் இருந்து மாதம் பெறக்கூடிய அந்த பணம் நேரடியாக சபரீசன் அவர்கள் பதுக்கி வைக்கப்பட்ட ரகசிய அறையில்தான் அங்கு சேகரிக்கப்படுகிறது. ஒட்டுமொத்தமாக இந்த தேர்தலுக்கு சபரீசன் அவர்கள் இல்லை என்றால் திமுக பணத்தை தேர்தல் பட்டுவாடா செய்ய முடியாது. அமலாக்கத்துறை அதிகாரிகள் இந்த தகவலை தெரிந்த பிறகுதான் தற்பொழுது சபரீசன் அவர்கள் ரகசிய அறையை கண்டுபிடித்திருப்பதாகவும், அங்கு பணத்தை கைப்பற்றினால் நிச்சயம் இது இந்தியாவை திரும்பி பார்க்கக்கூடிய ஒரு வழக்காக மாறும். கிட்டத்தட்ட செந்தில் பாலாஜி, பொன்முடி, KN நேரு, துரைமுருகன் செய்த ஊழலை விட தமிழ்நாட்டில் கோபாலபுர குடும்பத்தில் கலைஞர் வாழ்நாள் முழுவதும் செய்த ஊழல் கருணாநிதி அவர்களுக்கு பிறகு ஸ்டாலின் அவர்கள் இந்த 5 ஆண்டுகளில் செய்து முடித்துவிட்டார் என்ற ஒரு தகவலும் கிடைக்கப்பெற்றுள்ளது. மேலும் இதனால்தான் லண்டன், சிங்கப்பூர், ஜப்பான் போன்ற நாடுகளுக்கு மாதம் ஒரு முறை சபரீசன் அவர்கள் சென்று வருகிறார். அங்கு பல நிறுவனங்களையும் பினாமிகள் மூலமாக தொடங்கியுள்ளார் என்ற தகவலும் கிடைக்கப்பெற்றுள்ளது. இப்பொழுது சபரீசன் அவர்கள் ரகசிய அறையை அமலாக்கத்துறை அதிகாரிகள் கைப்பற்றக்கூடிய ஒரு சூழல் இருப்பதாகவும், உண்மை தன்மையுடன் விசாரணையில் தற்பொழுது சபரீசன் அவர்களுக்கு நெருக்கமாக இருக்கக்கூடியவர்களிடம் விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. இந்த தேர்தல் நெருங்கக்கூடிய வேளையில் தேர்தலுக்கு முன்பாக ரகசிய அறையை கண்டுபிடித்தால் கைப்பற்றப்பட்ட பணங்களை என்ன செய்யலாம், இவர்களுக்கு என்ன தண்டனை வழங்கலாம் என்பதை மட்டும் மறக்காம கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். இது போன்ற அரசியல் செய்திகளை தெரிந்து கொள்ள நமது சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.